Namaste. Greetings to all of you. Grandmaster Shiva Kaksiyaruluடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்திலிருந்து on discipleship சொல்லக்கூடிய ஒரு நியூ டாபிக்ல நேற்றுலேருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வரக்கூடிய சூத்ரா என்னன்றதை இப்ப பார்க்கலாம். Just as the moon gets its light from the sun, the students get the light energy from the teacher. When you receive spiritual teachings, you are being fed like a plant growing under the sun. இந்த சூத்திர படிக்கும் போதுல ஒரு புல் அரிக்கிற மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் நமக்கு வருது. மிக ஆழமான செய்தி, அனுபவ ரீதியா உணர்றவங்களுக்கு இது உயிர் மாதிரி இந்த செய்தியை சொல்ல. என்ன சொல்றாங்க, எப்படி மூன் நிலவு அதுக்கு தனக்குன்னு ஒரு ஒளி கிடையாது இல்லையா, சூரியன்ல இருந்து வாங்கிதான் அது வெளியில அனுப்புது. அப்போ நிலவுன்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியணும்னாலே சூரியனோட ஒளி அது மேல பட்டு அதை ரிசீவ் பண்ணாதான் அது இருக்கிற இடமே தெரியும். இல்லைன்னா அது இருக்கிறது கூட தெரியாது. எனக்கு தனக்குன்னு ஒரு ஒளி கிடையாது. சீடர்கள் அது மாதிரிதான். அப்ப சீடர்கள் தொடர்ந்து எப்படி நிலவு சூரியன் தேர்ந்து ஒளி வாங்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி சீடர்கள் குரு தேர்ந்து ஒளி எனர்ஜிய கண்டினியூஸா வாங்கிட்டே தான் இருக்காங்க. அந்த ஒளியோட பிரகாசம் தான் சீடர்களை பெரிய ஆட்களா அந்த உலகத்துக்கு காமிக்குது. உண்மை என்னன்னா, இது எல்லாமே அந்த குரு தேர்ந்து வரக்கூடிய எனர்ஜியோட பலன் தான் அது. அப்படி பாத்தீங்கன்னா, குரு எப்படி ஒரு சூரியன் செடிக்கு தேவையான அந்த உணவை கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்கோ, எப்படி அந்த செடி அந்த சூரியன் உணவு கண்டினியூஸா எனர்ஜி மூலமா வாங்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி சீடர்களும் அந்த குரு தேர்ந்து கண்டினியூஸா தொடர்ந்து ஞானத்தையும் அறிவையும் வளமையும் வெற்றியும் அனைத்தும் கொண்ட எனர்ஜியை, தன்னுடைய ஜீவன் சொல்லக்கூடிய ஆத்மா பிரகாசமாகிறதுக்கு தேவையான எல்லா எனர்ஜியையும் எப்படி ஒரு செடி சூரியன் தேர்ந்து வாங்குதோ அதே மாதிரிதான் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த குருவோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த சீடரை பெரிய ஆளா காமிக்குது. அப்படி அந்த ரிஃப்ளெக்ஷனை எடுத்துட்டோம்னா அது மிக மிக சாதாரண ஆள் மாதிரி. இது மாதிரி உயிரோடு இருக்கக்கூடிய செடி பூத்து காய்க்கிறதுக்கு காரணம் அந்த சூரியன் தான். அந்த சூரிய ஒளி இல்லைன்னா அது வெறும் கட்டதான். இதுதான் அந்த உண்மையான செய்தி. சீடர்களை உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு ஒரு குரு வேணும். நிலவுன்னு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா சூரியன் இருக்கிறதுனாலதான். அதே மாதிரிதான் இந்த சீடர்கள் உலகத்துக்கு பெரிய மனுஷர்களா கண்ணுக்கு தெரிகிறதே அந்த குரு இருக்கிறதுனாலதான், அந்த சூரியன் இருக்கிறதுனாலதான், அந்த அகசூரியன் சொல்லக்கூடிய குரு இருக்கிறதுனாலதான். இது மிக மிக முக்கியமான செய்தி. இதை குறிச்சு வச்சுக்கலாம். விஷயம் கிரேட் டே. நமஸ்தே.